guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Luma fade transition effect தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நீங்க பேக்ரவுண்ட்ல பார்த்துட்டு இருக்கும்போது அந்த transition ரொம்ப அழகா இருக்கும். இதை நம்ம எப்படி Premiere Proல இம்போர்ட் பண்ணி அதை எப்படி வீடியோக்கு யூஸ் பண்றது அப்படின்னு இன்னைக்கு சொல்லி தரேன். Premiere Pro After Effects லேர்ன் பண்ணனும் அப்படினா கீழ இருக்கிற ரெட் ஐகானை கிளிக் பண்ணி இப்பவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். Let's start. டிஸ்கிரிப்ஷனில் இதோட டவுன்லோட் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீசெட் பேக்கில் தான் இருக்கும். இதை எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ ப்ரீமியர் ப்ரோவில் இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதை வந்து வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. இந்த பேனல் உங்களுக்கு இல்லை அப்படின்னா விண்டோஸில் போயிட்டு எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேனல் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து ப்ரீசெட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து இம்போர்ட் ப்ரீசெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த லொக்கேஷனில் போயிட்டு அந்த ப்ரீசெட் பேக்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு கீழே ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரீசெட் பேக்கோட இதில் இம்போர்ட் ஆகிரும். அது எப்படி பார்க்கறதுன்னு அப்படின்னு பார்ப்போம். ப்ரீசெட் அப்படிங்கிற ஃபோல்டரில் இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா Luma fade transition அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று ஆட் ஆயிருக்கும். அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா ரெண்டு விதமான டிரான்சிஷன் இருக்கு. பிரைட் டு டார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டார்க் டு பிரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு எது தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரேன். இங்கே சாம்பிளுக்கு உங்களுக்கு 3 வீடியோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் தான் அந்த டிரான்சிஷன் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் 2 கிளிப்ஸுக்கு வந்து நம்ம ஒரு டிரான்சிஷன் ஃபர்ஸ்ட் வந்து செட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்சிஷன் கொடுக்கக்கூடிய அந்த 2 ஃபுட்டேஜோட கலர் வந்து ஓரளவு மேட்ச் ஆகிருக்கணும். அப்போ வந்து அந்த டிரான்சிஷன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு மேட்சிங்காக இருக்கும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு எந்த வீடியோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு லூமெட்ரி கலர் போங்க. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா விண்டோஸில் போயிட்டு லூமெட்ரி கலரை கிளிக் பண்ணுங்க. இந்த பேனல் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். அதில் பார்த்தீங்கன்னா கலர் வீல் அண்ட் மேட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே கம்பேரிசன் வியூ இருக்கு பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் ஒரு கம்பேரிசன் வியூ வந்து இதில் கிரியேட் ஆயிரும். இது மூலமாக நம்ம வந்து மேட்சிங் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை மேட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி இந்த ஃபுட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக கலர் கரெக்ஷன் பண்ணிடும். அவ்வளோதாங்க, ஈஸியாகவே இதை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த கம்பேரிசன் வியூ வந்து எடுத்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த டிரான்சிஷன் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் கிளிப்பை ஃபர்ஸ்ட் ட்ராக் பண்ணி மேலே வைங்க. இந்த டிரான்சிஷன் வந்து உங்களுக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணுமோ அதில் வந்து இந்த பின்னை கொண்டு வைங்க. இது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற வரை நீங்கள் கொடுக்காதான். உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக வேணும் அப்படின்னா இந்த பின்னை ரொம்ப லெங்க்த்தியாகவே நீங்கள் வச்சுக்கலாம். இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கிட்ட வச்சிங்கன்னா போதும். ஏன்னா இப்போ கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த பின்னை வந்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இதில் வைக்கிறேன். வச்சுட்டு இந்த கீழே இருக்க கிளிப்பை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இதில் வைங்க. இந்த மேலே இருக்க கிளிப்பை வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். ஷார்ட்கட் C ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேசர் டூல் செலக்ட் ஆயிரும். இது ஜஸ்ட் இந்த ஏரியாவில் கட் பண்ணுங்க. இந்த 2 ஃபுட்டேஜும் மீட் ஆகிற இடத்துல கட் பண்ணிட்டு இப்போ எந்த டிரான்சிஷன் வேணும் நீங்கள் முடிவு பண்ணுங்க. இப்போ பிரைட் டு டார்க் அப்படின்னு ஒரு ப்ரீசெட் இருக்கு. இதை ட்ராக் பண்ணி இதில் விட்டீங்கன்னா என்ன ஆகுன்னு பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்க பிரைட் போர்ஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அது பார்க்கும். இந்த வீடியோட பிரைட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. இந்த பிரைட்லேருந்து இந்த டிரான்சிஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இந்த டார்க் ஏரியா ஃபைனலாக வந்து ரீச் ஆகும். இப்போ ப்ளே பண்ணால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டிரான்சிஷன் பண்ணலாம். இப்போ கீழே இருக்க நம்ம செக் பண்ணுவோம். டார்க் டு பிரைட் அப்படின்னு கொடுத்துருங்க. இதை ட்ராக் பண்ணி இப்போ இதில் விட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பிளாக் போர்ஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் ஆகி ஒயிட் வந்து ஃபைனலாகவே டிரான்சிஷன் ஆகும். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீடியோக்கு எது சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு. இப்போ நெக்ஸ்ட் ஃபுட்டேஜில் நம்ம டிரான்சிஷன் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி ஒரு லேயர் மேலே கொண்டு போய் வைக்கிறேன். எந்த இடத்துல உங்களுக்கு டிரான்சிஷன் ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துல இந்த பின்னை கொண்டு போய் வச்சுட்டு இந்த கீழே இருக்கிறத ட்ராக் பண்ணி இங்கே வச்சிருங்க. இப்போ டிரான்சிஷன் லெங்த் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு இந்த ஃபுட்டேஜை கட் பண்ணி வச்சிருங்க. எனக்கு இவ்வளோ போதும். பேலன்ஸை கட் பண்ணி எடுத்துறேன். இப்போ இந்த கீழே இருக்க ஃபுட்டேஜ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல எக்ஸாக்டாக இந்த மேலே இருக்க ஃபுட்டேஜை நம்ம கட் பண்ணணும். C டைப் பண்ணி இதை ஜஸ்ட் கட் பண்ணிடுங்க. நான் இதில் வந்து பிரைட் டு டார்க் அந்த ப்ரீசெட் தான் இதில் கொடுக்க போகிறேன். பிரைட் டு டார்க் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் நல்லா பிரைட்டாக இருக்குது. இதுல இருந்து இந்த வீடியோ வந்து அழகாக டிரான்சிஷன் ஆகி வரும். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி தான் இந்த டிரான்சிஷன் நம்ம ப்ரீமியர் ப்ரோல இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவே ஈஸியாகவே பண்ணலாம். பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்தால் Instagram ID கொடுங்க, பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க. நான் என்ன மாதிரி டியூட்டோரியல் போடணும் அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until that, bye from Ameen.